நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி 43வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது சங்கரன்கோவில் அதை சுற்றியுள்ள ஒரு அழகிய கிராமம், அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேலும் கிராமத்தின் பேரை நம்ம சொல்லக்கூடாது, அந்த ஒரு காரணத்தினால கிராமத்தின் பேரை நம்ம சொல்லலைங்க, குறிப்பிட்டு சொல்லலை. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களின் பெயரையும் நம்ம மாற்றி தான் சொல்கிறோம். காரணம் என்னென்னா, கிராமத்தின் பேரையோ அதன் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களின் பேரையோ சொன்னோம்னா பல பிரச்சனைகளுக்கு உண்டாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால அதை பற்றி சொல்லலைங்க. மேலும் இந்த சம்பவம் 2018 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. மேலும் தொடர்ச்சியாக நமது வீடியோ பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளருவதற்கு ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறோங்க. வாங்க நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் சங்கரன்கோவிலுக்கு அடுத்து அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம், அதாவது சங்கரன்கோவிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம் தாங்க. கிராமத்தின் பேர் சொல்லலைங்க, இருந்தாலும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களின் பேரை நம்ம மாற்றி தான் சொல்கிறோம். பல பிரச்சனைகளுக்கு உண்டாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால எல்லாத்தையுமே நம்ம மாற்றி சொல்கிறோம். கிராமத்தின் பெயரை நம்ம சொல்லலை, அதற்காக அழகிய கிராமம்னே அதனால் பேரிட்டு நம்ம கூப்பிடுவோங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த சங்கரன்கோவிலுக்கு அடுத்து அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்தில் மாரியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. என்ன நடந்தது அந்த மாரியப்பனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாரியப்பனுக்கு சொந்த ஊர்னு பார்த்தோம்னா ராஜபாளையத்திற்கு அடுத்து அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் தான் மாரியப்பனுக்கு சொந்த ஊர். அப்போ மாரியப்பனின் பாட்டி தாத்தா சங்கரன்கோவில் அந்த சரௌண்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த மாரியப்பனை அங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் எல்லாருமே இருக்காங்க ராஜபாளையம் அந்த பகுதியில். இருந்தாலும் கூட மாரியப்பனை துணைக்கு நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வசதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால மாரியப்பனை நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்ட ஒரு காரணத்தினால அந்த மாரியப்பனின் பெற்றோர்களும் சரி, வயது மூப்பின் காரணமாக இருந்தாலும் கூட ரொம்ப தனிமையில் இருக்காங்க. அன்பின் நிமித்தமாக நம்ம அங்கே போய் இருக்க முடியாட்டியும் கூட நம்ம பிள்ளைய அங்கே அனுப்பினோம்னா, அதாவது பாட்டி தாத்தா நல்ல முறையில் வளர்த்து விட்ருவாங்க, யாரை நம்ம பிள்ளைய வளர்த்து விட்ருவாங்கன்னு சொல்லி மாரியப்பனை அங்கே அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட மாரியப்பன் அங்கே பள்ளி படிப்பில் இருந்து எல்லாமே அங்கே தான் படிக்கிறாருங்க. அந்த சங்கரன்கோவிலுக்கு அடுத்து அமைந்துள்ள அந்த கிராமத்தில் பள்ளிப்படிப்பு எல்லாமே முடிச்சுட்டு நல்ல முறையில் அவரும் ஒரு ஆளாகி வராரு. கிட்டத்தட்ட அவருக்கு 16-17 வயசுக்கிட்ட நெருங்கி வந்துருச்சுங்க. அப்போது அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு திருவிழா சமயமும் கூட. அந்த திருவிழா சமயத்தில் கிட்டத்தட்ட திருவிழாவில் எல்லாருமே நல்லா ஒற்றுமையாக நல்லா இருப்பாங்க. என்ன ஒன்று அப்படின்னா, கிட்டத்தட்ட 4-5 சாமிகள் அந்த கோயிலில் இருக்குது. அந்த ஊர் திருவிழாவில் 4-5 சாமிகள் அந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ 4-5 பேருக்குமே சாமி ஆடுவதற்கு ஆள் உண்டு. காரணம் என்னென்னா, வம்சாவளியாக அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு தான் அருள் வரும், சாமி ஆடுவாங்க. நல்ல விமர்சையாக நடக்கக்கூடும் அந்த ஊர் திருவிழா. அப்படித்தான் அந்த வட்டமும் கிட்டத்தட்ட மாரியப்பனுக்கு ஒரு 17 வயசுக்கிட்ட இருக்கும்போதும் கூட அந்த வட்டமும் அதே போல தான் திருவிழா நல்ல முறையில் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது சாமி ஆடுவது என்பது நாயனம் மேளம் இதெல்லாம் அடித்து சாமியை அப்படியே உடம்புக்குள்ளே இறக்குவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு அவங்க கூறுவது சும்மா கிடையாது. இது போன்று மக்களின் பக்தியின் காரணமாகவும் அந்த மேலதாள இசையுடன் கூடிய அந்த ஒரு ஆன்மீக ஆற்றல் பொருந்திய அந்த ஒரு தருணத்தில் தான் சாமி இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அதுபோல தான் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. மேலதாளங்கள் முழங்கி கொண்டிருக்கும் போது சாமி வரும்னு சொல்லி இதுவரைக்கும் ஆடின நபர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சாமி நமக்கு அருள் வாக்கு சொல்லும். அதாவது சுடலை மாடன் அப்படிங்கக்கூடிய ஒரு சாமி, அந்த சாமி வரும் அருள் வாக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அங்கே மேலதாளங்கள் அடிக்க நேரங்கள் ஆகிக்கொண்டே இருக்குது. 4 பேருக்கு 4 சாமி வந்தாலும் அந்த ஒரு நபருக்கு இன்னும் வரலங்க. காரணம் என்ன அப்படின்னா, சும்மா ஒன்றும் ஆடிட முடியாது. ஏன்னா வருதி சொல்லணும், நடப்பு எல்லாமே சொல்லணும். அப்படிங்கக்கூடிய காரணத்தினால சும்மா எதுவுமே சொல்லிட முடியாது. காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில் அந்த மேலதாளங்கள் முழங்கி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு வருது, மாரியப்பன் ஆட ஆரம்பிச்சிடுறாருங்க. மாரியப்பன் ஆட ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன இவருக்கு வரலை,
அதாவது அவர் பேரையும் மாற்றி சொல்கிறோம். பல வருடமாக அந்த சாமி ஆடின பேரையும் வந்து நம்ம மாற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு குருசாமி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிடுவோமே. அந்த குருசாமிங்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து சாமி வரவே இல்லை. அவர் தான் பல வருடங்களாக ஆண்டுகளாக ஆடிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த குருசாமிக்கு வராமல் திடீர்னு இந்த மாரியப்பனுக்கு வந்த உடனேமே வந்து மக்கள் எல்லாருமே பார்க்காங்க. மாரியப்பன் ஆக்ரோஷமாக ஆடும் வேகத்தை பார்க்கும்போதும் அவர் ஆடக்கூடிய தோரணையை பார்க்கும்போதும் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிடுச்சு இவர் உடம்புல சாமி இறங்கிருச்சு அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து குருசாமிக்கு வரக்கூடிய சாமி மாரியப்பனுக்கு வந்துருச்சா, நம்ம குருசாமி எதிர்நோக்கி கொண்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் மாரியப்பனுக்கு வந்துருச்சான்னு சொல்லி அப்படியே ஆக்ரோஷமாக அவர் ஆடுதை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க. மற்ற சாமிகளும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த மாரியப்பன் கிட்ட வந்து அரணாக நிற்கிது. காரணம் என்ன அப்படின்னா, மாரியப்பன் தான் பெரிய சாமி ஆடுறாரு. யார்? சுடலமாடன் ஆடுறாரு. அப்போ சுடலமாடன் ஆடக்கூடிய அந்த மாரியப்பனை சுற்றி தான் காவலுக்கு வந்து மற்ற சாமிகள்லாம் நிற்கும். ஏன்னா பெரிய சாமிக்கு அப்படி காவலாக துணை நிற்கக்கூடியதான் அந்த மற்ற சாமிகள். அப்போ எல்லாத்தையும் பார்த்த உடனே சரி, மாரியப்பனுக்கு வந்து சாமி வந்து விட்டது, இது வந்து பெரிய சாமி, அந்த சுடலை மாடன் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுக்கிடுச்சுங்க. அன்றைக்கு திருவிழாவும் வந்து நல்ல முறையில் நடக்குது. மாரியப்பன் ஆடி முடிக்காரு. அதாவது சுடுகாட்டு மயான கொள்ளை, அந்த மயான கொள்ளையிலையும் ஈடுபடுறாரு. சாமத்தில் போய் மயான கொள்ளையிலையும் இந்த சம்பவம் ஃபுல்லாக நைட் நடக்குது. அப்போ அந்த மயான கொள்ளையிலலாம் ஈடுபட்டுட்டு திரும்ப வந்து வருதின்னு சொல்கிறாரு. மாரியப்பன் வருதி சொல்லும்போது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் உண்மையிலே ஆடுறாரு. இப்போ வந்து இங்கிட்டிருந்து பார்க்கும்போது அந்த குருசாமியின் குடும்பத்தினருக்கும் சொந்த பந்தத்தினருக்கும் மேலும் குருசாமிக்கும் வந்து ஒரு சங்கடமாயிருச்சு, ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. பல வருடமாக வந்த நம்ம உடம்பில் இந்த வட்டம் வந்து நம்ம சுடலை மாடன் பெரிய ஆண்டவர் வந்து நம்ம உடம்புல வரலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தம், கோபம் வந்து அந்த சாமி ஆடக்கூடிய அந்த குருசாமிக்கு இல்லாட்டியும் கூட. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை விட நல்ல சுத்தபத்தமாக இருந்திருக்கான், தப்பு தண்டா அவர் பண்ணாட்டியும் கூட இந்த பையன் நல்ல ஆன்மீகமாக இருந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பையன் உடம்புல வந்திருக்குன்னு சொல்லி குருசாமியான அவர் ஏற்றுக்கிட்டாலுமே அந்த குருசாமியின் குடும்பத்தினருக்கும் மற்ற அந்த சொந்த பந்தத்தினருக்கும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா நம்ம வம்சாவளியில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூணாவது ஒரு தரப்பட்டவர். காரணம் என்ன அப்படின்னா, வெளியூரில் இருந்து இங்கே வந்து பாட்டி தாத்தாவுடன் தங்கி இருந்து திருவிழா பார்க்க வந்த ஒரு பையனுக்கு, அதாவது திருவிழா பார்க்க வந்த பையனாக இருந்தாலும் வெளியூர்லேருந்து வந்த ஒரு பையனுக்கு சாமி வந்துருச்சு, நம்ம குடும்பத்தினவர் நம்ம சொந்தக்காரருக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக அவங்க எல்லாருமே இருக்காங்க. இதை எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்களுக்கு கோவம் தான் வருது. யார்? நம்ம மாரியப்பன் ஆடக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருது. இதை விடிய சும்மா விட்டுறக்கூடாது. ஒரு முறை வந்துருச்சு அப்படின்னா கடவுள் தேடி அங்கே தான் போவார். அப்போ தேடி போகக்கூடாது, அவனை வந்து சாமி ஆட விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே அப்படியெல்லாம் பேச பையனும் வந்து வாலிப பையன், சின்ன பையன் இல்லையா, 17 வயசு பையன்னா சொல்ல வேணும். அப்போ பெற்றோர்கள் எல்லார்ட்டையும் முறையிடும்போது வந்து பெற்றோர்கள் மனம் தளருகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. என்னடா அந்த கொஞ்சம் வயசில் இவன் சாமி ஆடுறான், இருந்தாலும் வந்து கடவுள் அருள் இருந்தாலும் இங்கே ஊர் மக்கள் இப்படி பேசுகிறாங்க, வேண்டாம் இனி சாமி ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோசியம்லாம் கேட்க போகிறாங்க. இந்த திருவிழா முடிஞ்சு சோசியம் கேட்க போகிறது வந்து அவங்க குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தெரியும். மாரியப்பனுக்கு ஏன் வந்துச்சு, இனிமேல் வரக்கூடாது, தயவு செஞ்சு அந்த கடவுள் எங்களை மன்னிச்சு இதுக்கு முன்னாடி வந்து அந்த குருசாமி அவர்கிட்டே வந்து போகட்டும் சாமி. காரணம் என்னென்னு எல்லாரும் ஆக்ரோஷமாக இருக்காங்க. பஞ்சம் பிழைக்க நாங்கள் வந்த இடத்துல வந்துக்கிட்டு என் பிள்ளை அங்கே விட்ட இடத்துல என் பிள்ளைக்கு ஆபத்தாயிடக்கூடாது, எல்லாருமே ஏற்றுக்கணும், அதனால் எந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. சோசியம் கேட்குறாங்க. அந்த சோசியத்துலேயும் பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாத்தையும் செய்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போய் ஒன்றாடம் வழிபடுறாங்க. என் பிள்ளைக்கு இனி சாமி வரக்கூடாது, உன் அருள் இருந்தால் போதும், வர வேண்டாம். காரணம் என்னென்னா, எங்களை வந்து எல்லோரும் ஏற்றுக்கூடக்கூடிய ஒரு காரணத்தினால தான் நாங்கள் வந்து ஆட முடியும். ஆனால் எல்லோரும் எதிர்க்கிறாங்க, வேண்டாம் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு வந்து இந்த பக்தியோடு நாங்கள் இருந்தால் போதும், பஜனை பக்தி பூஜையோடு இருந்தால் நாங்கள் போதும், இந்த சாமி வர்றது எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி மனம் விரும்பி ஒரு கேட்டுக்கொண்ட ஒரு காரணத்தினால கடவுளின் கண்ணுக்கு அது தெரிஞ்சதோ தெரியலையோ, அது ரெண்டாவது விஷயங்க, அது அப்புறம் பார்ப்போம். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நம்ம குடும்பத்தில் அந்த குருசாமிக்கு சாமி வராமல் இப்படி ஆகி போச்சு, இவனை விடக்கூடாது அப்படிங்கல இவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. ஏன்னா இந்த வட்டம் வந்து சாமியாடி அவங்க பேர் புகழ் வாங்கிட்டாங்க, நம்ம இழந்துட்டோம், நம்ம வந்து கெட்ட வேறாகி போச்சு, நமக்கு கஷ்டமாகி போச்சு, நம்ம இதை சும்மா விடக்கூடாது, நம்ம இதை வந்து பழி வாங்கணும், இதை வேறு மாதிரி செய்யணும்னு சொல்லி அவங்க தவறான முடிவுக்கு போகிறாங்க. குருசாமி அவருக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. குருசாமியின் குடும்பத்தினருக்கும் வந்து தெரியாட்டியும் கூட அந்த சொந்த பந்தங்களாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கு. என்ன ஒரு முடிவெடுக்குன்னா, அந்த பையன் வந்து எங்கேயோ இருந்து வந்த ஒரு 3ஆம் தரப்பு பையனுக்கு இந்த மாதிரி சாமி வந்து தப்பு, அப்போ அதை விடக்கூடாது. நம்ம விடக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமானுஷ்யத்தை தேடி போகிறாங்க. இவங்க வந்து ஆன்மீகத்தை தேடி போகிறாங்க. யார்? இந்த குடும்பம், மாரியப்பன் குடும்பம் ஆன்மீகத்தை தேடி எங்களுக்கு இனிமேல் இப்படி வரக்கூடாது
அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தை தேடி போனால் இவங்க வந்து அமானுஷ்யத்தை தேடி போகிறாங்க. இந்த பையனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அமானுஷ்யத்தை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இல்லீகலாக இந்த சூனியம் வசியம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சாமியாரை நோக்கி போகும்போது இனி வந்து கடவுள் வந்து அங்கே போகக்கூடாது, எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வரணும், அந்த பையனை வந்து போகக்கூடாது, கண்ணை மறை இங்கே வைங்க, அந்த பையனுக்கு ஏதாவது செஞ்சு விடுங்கன்னு சொல்லி அவங்க பண ஆசைகள் எல்லாமே மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிராமத்து மக்கள் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது மரியாதை என்பது நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அந்த மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணங்களை அள்ளி இறைக்காங்க. யாருக்கு இறைக்காங்க? அந்த ஆன்மீகம், அதாவது அமானுஷ்யம் செய்யக்கூடிய அந்த நபருக்கு வந்து பணத்தை அள்ளி இறைச்சி ஏதாவது பண்ணிருங்கும்போது அவர் ஒரு கெட்ட ஒரு ஆன்மாவை வந்து ஏவி விடுறாரு. இது போல் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்கிரமாக ஒரு கெட்ட முனியை வந்து ஏவி விடுறாரு. யாருக்கு ஏவி விடுறாருன்னா அந்த குடும்பத்தை நோக்கி ஏவி விடுறாரு. கஷ்ட சங்கடங்கள் வரும்போது வந்து அந்த பையனை உள்ளே இழுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விடவும் கடைசி என்ன நடந்தது அப்படின்னா அந்த பையனை வந்து அது பாதிக்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ஆற்றல் பொருந்திய அந்த பையனுக்கு வந்து கடவுளே துணை நிற்கக்கூடிய காரணத்தினால அந்த பையனை பாதிக்காமல் வந்த வேகத்தில் வந்து அந்த பையனின் நண்பனை போய் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் கூடவே சுற்றக்கூடிய ஒரு நல்ல நண்பனை வந்து ஏவி விட்டதா திரும்ப அது ரிட்டன் போகாமல் அது என்ன பண்ணிருச்சுன்னா அந்த பையனை சார்ந்த நபரை வந்து அட்டாக் பண்ணணும், தாக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தில் வந்து அந்த கெட்ட ஆன்மா அந்த முனி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பையனின் நண்பனை வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யாருக்குமே தெரியாது இந்த பையன் உடம்பில் அமானுஷ்யமாக ஏறிக்கொண்ட அந்த ஆன்மா வந்து இரவு நேரங்களில் பல சேட்டைகள் பண்ணுது. காரணம் என்னென்னா அவங்க வீட்டில் ஃபேமிலிகள் எல்லாருமே இருந்தாலும் கூட, குடும்பஸ்தர்கள் எல்லாருமே இருந்தாலும் கூட அந்த பையனுக்கு வந்து நடக்கக்கூடிய அமானுஷ்யத்தை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு தட்டி கேட்கன்னு போகும்போது அவங்கள வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கவும் தாக்குதலுக்கு உட்படவும் இப்படி பல வேலைகள் வந்து அந்த ஆன்மா செய்து. இதை பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்னடா வித்தியாசம் நம்ம பையன் செய்கிறான். அவருக்கும் வந்து பார்த்தோம்னா வயசு வந்து ஒரு 18 அந்த வயசு அந்த சம்திங்கில் தான் இருக்கும். அவர் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்ல ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்க, குடும்பத்தினரை தாக்க, சிரிக்க, எல்லாரையும் கடிச்சு வைக்க போக இப்படியெல்லாம் செய்யும்போது வந்து இந்த செய்தி வந்து எப்படியோ நண்பனுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. ஏன்னா நிதாமும் நம்மளை பார்க்கக்கூடிய நம்ம அந்த நண்பன் வந்து இப்போ வரலைன்னு சொல்லி மாரியப்பன் நினச்சிக்கிட்டு கேள்வியும் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி மற்ற நண்பர்களும் மாரியப்பன் தேடியே போயிட்டார். நேராக அங்கே போகவுமே அங்கே உள்ள அந்த நண்பனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. மாரியப்பன் உள்ளே நுழையும் போதே மூசுன்னு அப்படியே பல்ல கடிச்சு நறுன்னு கடிச்சிட்டு ஒரு மாதிரியாக வினோதமாக சவுண்டை எழுப்பிக்கிட்டு அவர் வந்து அப்படியே முணங்கிட்டு அழுக ஆரம்பிக்கார். மாரியப்பனுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இவனுக்கு வினோதமாக ஏதோ இருக்குன்ட்டு. ஆனால் மாரியப்பன் வந்து அச்சப்படவே இல்லை. கிட்டத்தில் நெருங்கி போகிறார். காரணம் நம்ம அந்த நண்பன் தான். இவனை என்ன ஏதுன்னு பார்த்துரும் அப்படின்ட்டு கிட்ட நெருங்கி போகிறாருங்க. இங்கே ஒரு பக்கம் வந்து மாரியப்பனுக்கு வந்து அருள் வரக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தினர் எல்லாருமே வேண்டி அதற்கான செய்முறையை செய்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படி நடக்க, ஆனால் இருந்தாலும் கடவுளின் அருள் இருக்கக்கூடிய காரணத்தினால மாரியப்பனை ஒன்றும் பண்ண முடியலை. அந்த ஆன்மா நண்பனை வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து நண்பனை நோக்கி அவர் வந்து போகும்போது ஒரு பண்பு பாசத்தில் போகும்போது மாரியப்பனுக்கு வந்து ஏதோ வித்தியாசமாக இருந்தாலுமே பயம் இல்லாமல் போயிட்டார். பயம் இல்லாமல் போனோடனே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே குறி இருந்த அந்த நண்பனின் உடம்புக்குள்ளே இருந்த ஆன்மா மாரியப்பன் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. நீ யார், என்னத்துக்கு என் நண்பனை வந்து இப்படி பண்ணுற என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஆக்ரோஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு வந்து மாரியப்பனின் கழுத்தை பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளேயே, அதாவது நண்பனின் வீட்டுக்குள்ளேயே மாரியப்பன் கழுத்தை பிடிச்சி தூக்குது. தாய் தகப்பன் 2 பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. அவங்கள கடிக்க போது யாரும் நண்பனின் ஆன்மா. மாரியப்பன் வந்து மிரண்டு போய் ஏன்னா அவருக்கு வந்து நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு தூக்கி கழுத்தை பிடிச்சி தூக்கக்கூடிய ஒரு காரணத்தினால மாரியப்பன் மிரண்டு போய் என்னடா இது அப்படின்னு சொல்லி பரதாவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து தன்னை அறியாமல் ஐயா மாடா காப்பாத்தையா அப்படின்னு சொல்லி வேண்டும் போது தான் திடீர்னு அந்த தூக்கி இருந்த அந்த நண்பனின் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து அப்படியே கை நடுங்கிக்கிட்டே அப்படியே கீழே இறக்கிட்டு அப்படியே உட்காந்துருச்சு. பதறி போய் உட்காந்துருச்சு. கொஞ்ச நேரம் குனிஞ்சிக்கிட்டே இருந்த மாரியப்பன் வந்து திடீர்னு நிமிர்ந்து பார்க்க வந்தாங்க. அந்த ஃபேமிலி, அந்த குடும்பத்தினரே மிரண்டாங்க. மாரியப்பனின் கண்கள் வந்து அப்படியே ஆக்ரோஷம் அப்படியே முழிக்குது, பெரும் மொழியாக தெரியுது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே நடமாடுது. இதை பார்த்து அவங்களுக்கு வந்து என்னடா இது பையன் அமைதியாயிட்டா, இவர் இப்படி ஆக்ரோஷம் ஆயிட்டாரே அப்படின்னு பார்க்கும்போது யார் மாரியப்பன் ஆக்ரோஷம் ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது மாரியப்பன் வந்து பல்ல நெருன்னு கடிச்சிட்டு சத்தம் வெளியில் கேட்குற அளவுக்கு கடிச்சிக்கிட்டு, என்ன யாருக்கிட்ட வந்துக்கிட்டு, ஏன் பிள்ளைகிட்டே வா,
உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, உன் பாச்சாங்க பழிக்காது, இடத்தா காலி பண்ணுறியா என்ன அப்படிங்கும்போது அந்த ஆன்மா அப்படியே மிரண்டுக்கிட்டே, நான் அங்கேருந்து போயிருந்தேன், என்னை விட்டுரு அப்படிங்க. உன்னை யார் அனுப்புனா சொல்லு, எல்லாரும் அறிய சொல்லு நீ அப்படிங்கும்போது உள்ளதை சொல்லுது. இன்னார் தான் அனுப்பேன், ஏன் வந்த, இப்படி கூடி மாரியப்பனை எதா பண்ண சொல்லிச்சு, ஆனால் பண்ண முடியலை, அதனால தான் இந்த பிள்ளையை நான் பிடிச்சிட்டேன். அப்போ குடும்பத்தினருக்கு தெரிய வந்துருச்சு. குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததுமே இதை ஊர் வெளியில் நீ உன்னால் நிரூபிக்க முடியுமா, நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி குடும்பத்தினரை பார்த்து கேட்கும்போது நான் சொல்கிறேன், எனக்காக ஆடின இந்த பையனை தடுத்து நுப்பாட்டுறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. இனி இந்த வேலை நடக்கக்கூடாது, உன் பையனை நான் காப்பாற்றி தரேன். இந்த பையன் மேலே, அதாவது யார், மாரியப்பன் தான் பேசுகிறாரு மாரியப்பனை பற்றி, இந்த பையன் மேலே விழுந்த அந்த என்ன சொல்ல அந்த குற்றத்தை நீ துடைக்கணும். இது நல்ல புள்ள, இந்த புள்ள இனி சாமி ஆடணும், கடவுள் அருள் பொருந்திய புள்ள, இவனுக்கு நீ தான் பாதுகாப்பு, நீ அதுக்கு நீ என்ன சொல்லணும், வெளியில் போய் சொல்லணும், சரியா அப்படிங்கும்போது பெற்றோர்கள் சரி அப்படின்ட்டாங்க. உன் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு, உன் பிள்ளையை நான் காப்பாற்றி கொடுக்க அப்படிங்கும்போது அப்படியே முறைச்சி பக்கம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு. அனுப்பின திசையை நோக்கி நீ போயிரு அப்படிங்கும்போது அது ஆன்மா அப்படியே நான் அங்கேயே போயிருந்தேன் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் மாரியப்பனின் உடம்பில் உள்ள அந்த சுடலை மாடன் யோசனை பண்ணுறாரு. எங்கே போவேன் நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த குருசாமியை தேடி போவேன் அப்படிங்க. குருசாமியை தேடி நீ போகக்கூடாது, அதுவும் ஏன் புள்ள, அதை அறியாமல் ஏதோ செஞ்சு ஓடிச்சு, அதுவும் ஏன் புள்ள, அங்கேயும் நீ போகக்கூடாது, நீ போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தன்னா உன்னை அனுப்பினான் பாரு, அவன்கிட்டே போய் நீ சேர்ந்துரு அப்படிங்கு. அதாவது அந்த மாந்திரிகவாதியிடமே நீ போயிடணும், நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் அந்த மாந்திரிகவாதிகிட்ட தான் செய்யணும், என் பிள்ளைக என் மண்ணுக்கிட்டே நீ வரவே கூடாது, இடத்த காலி ஒன்றுன்னு சொல்லி அந்த திருநீர் எல்லாமே போட்டு பூசி விட்டு அனுப்பி விட்டுருச்சு, வழி அனுப்பிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஆன்மா நீங்கி போகிறத எல்லாருமே பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிட்டாங்க. கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த ஆன்மா வெளியேறினதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த ஆன்மாவும் நேரடியாக எங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த மாந்திரிகவாதி இடமே போயிடுச்சு. கடைசி இந்த மாந்திரவாதிகளுக்கும் துன்புறுத்தலை தான் அந்த ஆன்மா செஞ்சதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. மேலும் மாரியப்பனை இந்த ஆன்மா எதுவுமே செய்ய முடியலை. காரணம் என்ன அப்படின்னா அந்த சுடலை மாடனுடைய அருள் இருந்ததுனால மாரியப்பன் எதுவுமே செய்ய முடியலை. அந்த மாரியப்பனும் இந்த பையன் அந்த நண்பனையும் காப்பாற்றிட்டாப்புல. இப்போ அந்த குருசாமியும் கிட்டத்தட்ட குருசாமி குடும்பத்தினருக்கும் இது தெரிய வந்துருச்சு. அந்த மாந்திரிகவாதியை அந்த ஆன்மா படாத படுத்தி கொண்டிருப்பதை குருசாமியின் குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ குருசாமியின் குடும்பத்தினரிடமும் நேரடியாக ஊர் மக்களே போயிட்டாங்க. காரணம் என்னென்னா இந்த சம்பவம் அந்த நண்பன் இந்த சின்ன பையன் குடும்பத்தில் நடந்துச்சு இல்லையா, அவங்க எல்லாருமே போய் குருசாமியின் குடும்பத்தில் போய் சண்டை போட்டு சத்தம் போட்டு ஊர் நாட்டாமை எல்லாரிடமே பேசி ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. கடவுளுக்கு தெரியும் கடவுள் எங்கே வருவார், யார்கிட்ட வருவார்னு, நீ எதுக்கு ஓன்ட்ட வரலன்னு சொல்லி நீ இது மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த குருசாமி கண்ணீர் விட்டு கேட்காரு, நான் யார்கிட்ட அந்த கடவுள் போனாலும் நான் ஏற்றுக்கிடுவேன், கடவுளுக்கு பிடிச்சிருக்கு, என்னை விட அந்த பையன் சுத்தபத்தமாக இருந்தானா கடவுள் அங்கே போகிறதுல தப்பே கிடையாது, அதெல்லாம் எந்த ஒரு கோபமும் படலை. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது என் குடும்பத்தினரால் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் கண்ணீர் மல்க கேட்டுக்கிறேங்கும்போது அந்த மாரியப்பன் சொல்கிறாரு, சுடலை மாடனோட அருள் இவருக்கும் இருக்குது, யாருக்கு, குருசாமிக்கு. என்னை பிடிச்சதுனால என்கிட்ட அந்த சுடலை மாடன் வந்திருக்கு, என் குடும்பத்தினர் கூட என்னிடம் வரக்கூடாது, இந்த குறைஞ்ச வயசில் சின்ன வயசில் சாமி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல பூஜைகள் என் குடும்பத்தினர் செய்தாலும் மேலும் இந்த சுடலை மாடன் என் மீது உள்ள ஒரு பாசத்தின் காரணமாக என்னை காப்பாற்ற வந்துள்ளார், என் குடும்பத்தின் மீது உள்ள பாசம் பற்றின் காரணமாக காப்பாற்ற வந்துள்ளார். அதுபோல தான் குருசாமியின் மீதும் பாசத்தின் பற்றின் காரணமாக சுடலை மாடன் இருக்கிறார். நான் மனசார விட்டு கொடுக்குறேன். இனி வயது மூப்பின் அடிப்படையில் உள்ள அந்த குருசாமிக்கு அந்த சுடலை மாடன் வரணும், அவர் நேர்மையானவர், அவரிடம் வர வேண்டும், இந்த மக்களுக்கு நன்மை நடக்கட்டும், அவர் வயது மூப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுடலை மாடன் என்கிட்ட வரட்டும்னு சொல்லி இப்போ வரைக்கும் வேண்டி விரும்பிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் யார் நம்ம மாரியப்பனுக்கு அருள் திருநீர் யாருக்கு பூசி விடுவாருங்க, நம்ம குருசாமிக்கு பூசி விடுவார். குருசாமிக்கு தான் அந்த பெரிய சாமி சுடலை மாடனே வருது. சுடலை மாடனே மாரியப்பன் குருசாமியின் மீது அன்பு பாசத்தோடு இருக்குதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குங்க. இனிமேலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்கிடுவோங்க. மேலும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனே அமைக்கோங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளருவதற்கு இது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.